எங்கள் அப்பா லாஸ்ட் இயர் ஹி பாஸ்ட் அவே. ஸோ அதுக்கப்புறம் அம்மா இங்கே தனியாக இருக்க வேண்டான்னு நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனேன். ஒரு 1.5 இயர்ஸாக ஆகுது இப்போது. ஸோ இப்போ இந்த தடவை ரொம்ப சென்னையை மிஸ் பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இந்த இந்த என்வாயன்மெண்ட்டு, இந்த ஜஸ்ட் இந்த வீடு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்தது. சரி நான் கொஞ்ச நாள் அங்கே போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் சொல்லி பார்த்தோம், தனியாக எப்படி இருப்பீங்கன்னு. ஸோ வந்தாங்க, ஒரு 1.5 மாதம் முன்னாடி வந்தாங்க. வந்தபோது என்னோடய ஃப்ரெண்டு கூட தான் வந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து இந்த வீட்டில் இருந்தாங்க, இப்போயும் இருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க ஒரு நடுவில் ஒரு 4 வீக்ஸ் எங்கேயோ ட்ராவல் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க இல்லாத போது தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டில் ஒரு மெய்டு வச்சுருந்தோம், ஹெல்ப்பர் மாதிரி. ஏன்னா அவங்க கூப்பிட்ட குரல் கூட யாரும் இல்லாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் 7லேருந்து மார்னிங் 7 வரைக்கும் இருக்கட்டும்னு வச்சுருந்தோம். ஒரு நாள் எனக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அந்த லேடி ஒரு வாரம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 8வது நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி நைட்டு கபர்டெல்லாம் திறந்துருக்கு, ஹேண்ட்பேக்கெல்லாம் கண்ணா பின்னான்னு ஜிப்பர்லாம் பிஞ்சிருக்கு, என்னோடய பணம் ஒரு ஒரு கேஷ் வச்சுருந்தேன், அது காணும், எனக்கு பயமாக இருக்குது, வேறு யாருமே வரதில்லை, அந்த லேடி மட்டும்தான் வருவாங்க. இதுதான் முதல்ல எனக்கு அனுபவம். இது இந்த மாதிரி நிறைய மெய்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணுவோம், அவங்களும் நல்லபடியாக இருப்பாங்க, நாங்கள் நல்லபடியாக நடத்துவோம் எல்லாரையும். அவள் என்னை ஓவராக புகழ்ந்துன்னு வேற இருந்தாள் அந்த பொண்ணு.